குருவோட பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா உழைப்பில்லா வருமானத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம் வரும், சிலருக்கு வீடு கட்டுற யோகம் வரும், வண்டி வாகனம் சேரும், சிலருக்கு தன் பேரில் இருந்த கரைகள் கலங்கங்கள் நீங்க போகுது. இந்த 2026 வருடத்துல சனியோட பார்வைகள் நமக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி 11ஆம் இடத்தை பாக்குறார், லாபத்தை கொடுக்க போறார். இது வரைக்கும் லாபமே எனக்கு சேரல சொன்னவங்களுக்கு லாபத்தை சனியே கொடுக்க போறார். வண்டி வாகன வீடு சேர்க்கை கொடுக்க போறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் எடுத்து பார்க்கும்போது குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தூரதேச பிரயாணத்தை கொடுக்க போறார். குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்க போகுது. அப்ப குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தை அல்லது வீடு வாங்குற யோகத்தை அல்லது நிலம் பூமி சேர யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சிக்கணுங்க. தொடர்ந்து நம்ம கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கான கதவு தட்டும் போதுதான் கதவு திறக்கும். சோ என்ன பண்ணுங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்ல வர. அதே மாதிரி உச்சம் பெற்ற குருவோட பார்வை 10ஆம் இடத்துல விடுதுங்க. 10 என்னங்க, தொழில் ஸ்தானங்க. யாரோட வீடுங்க, செவ்வாயோட வீடுங்க. அப்போ 10ஆம் இடம் கும்பராசிக்கெல்லாம் செவ்வாயோட வீடு இல்லைங்களா. செவ்வாய் என்னங்க, போராட்டம் இருக்குங்க. வேலையில ஏதோ ஒரு போராட்டம். அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு நான் போறேன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதாச்சும் எதிரின்னு வந்துடுறான்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசிக்காங்க எல்லாருக்குமே இப்ப அந்த எதிரி தொல்லை நீங்க போகுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க. பதவி உயர்வு வரப்போகுதுங்க. இப்ப பதவி உயர்வு வேணும்னா நம்ம மேனேஜர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சார் இந்த வேலையை எனக்கு அசைன் பண்ணுங்க சார், நான் சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன் சார். சார் எனக்கு இதை கொடுங்க சார், எனக்கு கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குருன்னா அறிவு ஞானம் புத்தி. சோ அப்போ இந்த குரு அங்க பாக்குறார் தனக்காரகன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலையில ஆதாயம், வேலையில முன்னேற்றம், கர்மஸ்தானம் நல்லா இருக்கு, நல்ல ஜீவனம் கிடைக்க போகுது. சோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஈகோ ஓரம் வச்சிடணும். என்ன சார் பண்ணலாம்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டுல இருக்காங்க, ஒரு யூஎஸ்ல இருக்காங்கன்னா நான் போய் அவன்கிட்ட கால் பண்ணி வேலை கேட்கணுமா சார்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது. மச்சி வேலை இருக்கா மச்சி, நான் வரவா மச்சி, ஒரு 4-5 வாட்டி கால் பண்ணும்போது என்ன நினைப்பான், சரி நம்ம ஃப்ரெண்டு வரட்டுமே, ரெஸ்யூம் கொடு மச்சி, நான் அவங்க ட்ரை பண்றேன். ஸோ அப்ப வெளிநாடு போயிடுவீங்க. ஸோ அப்ப இதெல்லாம் எதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, ட்ரை எகைன், ட்ரை பண்ணும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. புரியுதா? தட்டுங்கள், கதவு திறக்கப்படும், கேளுங்கள், கிடைக்கப்படும். ஸோ இந்த காலகட்டத்துல கும்பராசிக்காரங்களுக்கு மிக 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 நல்ல காலமா இருக்குங்க. கடன் அடைகிறதுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கிறதுக்கும், மேலே இருந்த அவமானங்கள் நீங்கிறதுக்கும், அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், ரெகனைசேஷன் வேணுங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் அதி அற்புதமா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம வழியை தான் காட்ட முடியும். புரியுதா? அதே சமயத்துல ஜோசியர் சொல்லிட்டாருன்னு அப்படியே வீட்டுல போட்டிருந்தா